கடைசி நேரத்தில் வெளிவந்த தேர்தல் அறிக்கையும் வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னதால அறிக்கையில் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம், பேசிக்கிறாங்க. தலைவா, தேர்தல் அறிக்கை தயாரிச்ச குழுவோட ஆலோசனைப்படி தான் இந்த பட்ஜெட் தயாரிப்பு வேலைகளும் நடந்துச்சா. அதனால தான் அதுல உள்ள அறிவிப்புகள் இதுல திட்டங்களா வந்திருக்கா சொல்லிக்கிட்டாங்க. 100 யூனிட் இலவச மின்சாரத்தால 1600 கோடி இழப்பு, 500 டாஸ்மாக் கடையை மூடினதால 6600 கோடி இழப்புன்னு சொன்னாலும் ஏழைகளுக்கு 10 லட்சம் வீடு, நடுத்தர மக்களுக்கு கூட்டுப்பட்டாவோட அடுக்குமாடி குடியிருப்புன்னு சந்தோஷமான அறிவிப்புகளும் வந்திருக்குதாமா. பேச்சா கிடக்குது. இந்த திட்டங்கள் அறிவிப்பெல்லாம் ஓகே தான், ஆனா கோடிக்கணக்கில் கடன் இருக்கு, அந்த கடனுக்கு வட்டி இருக்கு, அதையெல்லாம் திரும்ப எப்படி கட்ட செய்ய போறாங்க அப்படின்னு எதிர்கட்சிங்க வரிஞ்சு கட்டின்னு கிளம்பிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, பட்ஜெட் கூட்டத்தில் பேச போதுமான அளவுக்கு நேரம் கிடைக்காது, அதனால மீடியாக்கள் முன்னால அதிகம் பேசுவோம்னு எதிர்கட்சி தரப்புல ஒரு திட்டம் இருக்குதான். வெளிநடப்பு இருந்தாலும் உடனே உள்நடப்பு நடந்துருமா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. எல்லா துறை அமைச்சர்களும் தங்களுடைய துறை தொடர்பான தகவல்களை தயாராக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பட்ஜெட்டில் சொன்ன திட்டங்களை பற்றியும் அமைச்சர்கள்லாம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, எதிர்கட்சி தரப்பு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு அதிகாரப்பூர்வமான பதில் தயாரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியை லிங்க் பண்ணி பேசணும்னு மூத்த அமைச்சர்கள் இளைய அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. லோக் ஆயுக்தா சட்டம் ஓகே, தாது மணல் கிரானைட் பத்தி ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம வரி இல்லாத பட்ஜெட்டு அப்படின்னு பெருமையா சொன்னாலும் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனோட இருக்கிற இந்த பட்ஜெட்டால நன்மை என்னன்னு எதிர்பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. பேச்சா கிடக்குது. வரவு செலவு, பழைய திட்டம் புதிய திட்டம் எல்லாத்தையும் எப்படி செயல்படுத்த போறாங்க, அதுக்கான கால அவகாசம் என்னன்னு கேள்வி கேட்க எதிர்கட்சிங்க போன ஆட்சியுடைய 110 அறிவிப்புகளையும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, இப்போதைக்கு கூட்டுறவு தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் சமாளிப்போம், பாராளுமன்ற தேர்தலுக்கும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கும் முன்னோட்டமா அதிரடியா சில திட்டங்களை கொண்டு வருவோம்னு சில அறிவிப்புகளை பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்களா, பேசிக்கிட்டு தாங்க ஐயா.